வணக்கம் நண்பர்களே. IPL 2026 சீசனோட மிக முக்கியமான ஒரு மேட்ச் பத்தி தான் நாம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் மோத போற இந்த 7வது லீக் மேட்ச் ஏப்ரல் 3ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு நம்ம கோட்டையான சென்னை சேப்பாக்கம் MA சிதம்பரம் ஸ்டேடியத்துல நடக்க போகுது. சேப்பாக்கம் பிட்ச் பத்தி உங்களுக்கே தெரியும். அது ஸ்பின்னர்களுக்கு எவ்ளோ சப்போர்ட் பண்ணும், அந்த பேட்ஸ்மேன்கள் ரன் அடிக்க எவ்ளோ கஷ்டப்படுவாங்கன்னு. இந்த மேட்ச்ல ரெண்டு டீமோட பலம் என்ன, பலவீனம் என்ன, பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது, எந்தெந்த பிளேயர்ஸ் கீ ரோல் பிளே பண்ண போறாங்க அப்படிங்கிற முழுமையான டீப் டைவ் பிரிவியூவை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். முதல்ல நாம நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ஸ்குவாட் மற்றும் பேலன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த சீசன்லயும் ருதுராஜ் கேக்வாட் தலைமையில தான் CSK களமிறங்குது. நம்ம தல MS தோனி விக்கெட் கீப்பராகவும், மிடில் ஆர்டர்ல ஒரு அதிரடி பினிஷராகவும், டீமுக்கு ஒரு மிகப்பெரிய மென்னராகவும் இருந்து வழிநடத்துறாரு. இந்த IPL 2026 சீசன்ல CSK பண்ணிருக்க ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம்ல இருந்து சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணி உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இது CSK பேட்டிங் ஆர்டர்ல ஒரு அசுர பலத்தை கொடுத்திருக்கு. ஓப்பனிங்ல கேப்டன் ருதுராஜ் கேக்வாட் கூட இளம் வீரர் ஆயுஷ் மாத்ரே அல்லது உர்வில் பட்டேல் இறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மிடில் ஆர்டர்ல சஞ்சு சாம்சன், சிவம் துபே, டெவால்ட் பிரீவிஸ்னு ஒரு மிக பெரிய அதிரடி படையே காத்தொட்டி இருக்கு. குறிப்பா சேப்பாக்கம் பிட்ல ஸ்பின்னர்களை அசால்ட்டா சிக்ஸர்களுக்கு பறக்கவிட சிவம் துபேவோட ரோல் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸ்பின் பவுலிங்க பொறுத்தவரைக்கும் CSK கிட்ட நூர் அகமது, ஸ்ரேயாஸ் கோபால், ராகுல் சாஹர் மற்றும் அகில் ஹொசைன்னு ஒரு தரமான உலகத்தரம் வாய்ந்த ஸ்பின் அட்டாக் இருக்கு. சேப்பாக்கம் பிட்ல இவங்களோட பவுலிங் எதிரணிக்கு ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமா இருக்கும். பாஸ்ட் பவுலிங்ல கலீல் அகமது, முகேஷ் சௌத்ரி மற்றும் மேட் ஹென்றி ஆகியோரை நம்பிதான் டீம் இருக்க போகுது. இம்பாக்ட் பிளேயர் ரூலை யூஸ் பண்ணி அன்ஷுல் கம்போஜ் அல்லது குர்ஜப்னீத் சிங் உள்ள வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது சேப்பாக்கம் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான டீமே CSK ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நாம பஞ்சாப் கிங்ஸ் அணியோட நிலைமையை விரிவாக பார்க்கலாம். இந்த சீசன்ல ஸ்ரேயாஸ் ஐயர் தான் பஞ்சாப் டீமோட கேப்டனா பொறுப்பேற்றி இருக்காரு. அவரோட வருகை பஞ்சாப் பேட்டிங் ஆர்டர்ல நீண்ட நாளா இருந்த மிடில் ஆர்டர் பிரச்சனைகளை முழுமையா தீர்த்து வச்சிருக்கு. பேட்டிங்க பொறுத்தவரைக்கும் பிரப்சிம்ரன் சிங், பிரியான்ஷ் ஆர்யா ஓப்பனிங் இறங்குவாங்க. மிடில் ஆர்டர்ல கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு ஆங்கர் ரோல் பிளே பண்ணுவாரு. அவருக்கு சப்போர்ட்டா நெஹால் வதேரா மற்றும் ஒரு மிக சிறந்த பினிஷரான சஷாங்க் சிங்னும் ஒரு வலுவான இந்திய பேட்டிங் லைனப் அவங்க கிட்ட இருக்கு. சஷாங்க் சிங் கடந்த சில சீசன்களா டெத் ஓவர்கள எப்படி மிரட்டலா விளையாடிட்டு இருக்காருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன்கள்ல மார்கஸ் ஸ்டோய்னிஸ், அஸ்மதுல்லா ஒமர்சாய், மார்கோ ஜான்சன் ஆகியோர் ஆல்ரவுண்டர்களா களமிறங்கி பேட்டிங் மற்றும் பவுலிங் ரெண்டுலயும் மிகப்பெரிய இம்பாக்ட் கொடுப்பாங்க. பஞ்சாப் டீமோட மிகப்பெரிய பலமே இந்த சீசன்ல அவங்களோட பவுலிங் யூனிட் தான். பாஸ்ட் பவுலிங்ல நம்ம இந்திய அணியின் நட்சத்திர பவுலர் அர்ஷ்தீப் சிங் தான் லீடரா செயல்படுறாரு. பவர் பிளே மற்றும் டெத் ஓவர்கள அவரோட யார்கர்கள் ரொம்ப கச்சிதமா இருக்கும். அவர் கூட மார்கோ ஜான்சன், ஆஸ்திரேலியாவின் சேவியர் பார்ட்லெட் மற்றும் எக்ஸ்பிரஸ் வேகம் வீசக்கூடிய லாக்கி பெர்குசன் ஆகியோர் இருக்காங்க. ஸ்பின் பவுலிங்க பொறுத்தவரைக்கும் யுஸ்வேந்திர சாஹல் மற்றும் ஹர்ப்ரீத் பிரார் கூட்டணி சேப்பாக்கம் பிட்ல CSK பேட்ஸ்மேன்களுக்கு ஒரு டப் ஃபைட் கொடுப்பாங்க. ஹர்ப்ரீத் பிரார் எப்பவுமே ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைன்ல பந்து வீசி ரன் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுவாரு. அந்த பிரஷர்ல இன்னொரு பக்கம் சாஹல் விக்கெட்டுகளை ஈஸியா வீழ்த்துவாரு. இந்த மேட்சோட முடிவை மாத்தக்கூடிய சில முக்கியமான பிளேயர் பேட்டில்ஸ் நடக்க போகுது. முதலாவது, CSKவோட சிவம் துபேவுக்கும் பஞ்சாப்போட யுஸ்வேந்திர சாஹலுக்கும் இடையிலான மிகப்பெரிய பல பரீட்சை. சிவம் துபே ஸ்பின்னர்களை எந்த அளவுக்கு ஈஸியா கவுண்டர் அட்டாக் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியும். ஆனா சாஹல் தன்னோட புத்திசாலித்தனமான பவுலிங் மூலமா அவரை எப்படி ஏமாத்தி விக்கெட் எடுக்கிறாருன்னு பாக்குறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இரண்டாவது பெரிய பேட்டில் CSKவோட லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னர் நூர் அகமது மற்றும் பஞ்சாப் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர். ஸ்ரேயாஸ் ஐயர் ஸ்பின் பவுலிங்க ரொம்ப சிறப்பா ஆடக்கூடியவரு. நூர் அகமதோட கூக்லி மற்றும் வேரியேஷன்ஸ் அவர் எப்படி சமாளிச்சு ரன் அடிக்கிறாருங்கிறது மேட்சோட மொமெண்டமே மாத்தும். மூன்றாவது முக்கியமான பேட்டில் CSKவின் புது வரவான சஞ்சு சாம்சன் மற்றும் பஞ்சாபின் அர்ஷ்தீப் சிங். பவர் பிளே மற்றும் மிடில் ஓவர்கள அர்ஷ்தீப் சிங்கோட ஸ்விங் பந்துகளை சஞ்சு சாம்சன் எப்படி எதிர்கொள்றாருங்கிறது CSKவோட டோட்டல் ஸ்கோரை முடிவு செய்யும். சேப்பாக்கம் பிட்ச் எப்பவுமே பவுலர்களுக்கு, குறிப்பா ஸ்பின்னர்களுக்கு அதிக அளவுல சப்போர்ட் பண்ணும். பிட்ச் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கறதால பேட்ஸ்மேன்கள் செட்டில் ஆகி ஆடுறது ரொம்ப முக்கியம். டாஸ் வின் பண்ற கேப்டன் முதல்ல பேட்டிங் தேர்வு செய்யறதுக்கே 100% வாய்ப்பு இருக்கு.
ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல பிட் இன்னும் ஸ்லோ ஆகி டியூ ஃபேக்டர் பெருசா இல்லனா ஸ்பின்னுக்கு ரொம்பவுமே அனுகூலமா மாறிடும். சிஎஸ்கே டீமுக்கு சேப்பாக்கம் அவங்களோட சொந்த மைதானம்ங்கிறது எப்பவுமே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். தல தோனியோட அனுபவம், ருதுராஜ் கெய்க்வாட்டோட கூலான கேப்டன்சி, பியூர் ஸ்பின் அட்டாக் பிளஸ் லோக்கல் கிரவுடோட மாஸ் சப்போர்ட் இதெல்லாம் சிஎஸ்கேவுக்கு சாதகமா இருக்கும். ஆனா அதே நேரத்துல ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ் டீமையும் நாம ஈஸியா எடை போட முடியாது. அவங்க கிட்ட இருக்கிற பேலன்ஸ்டான டொமஸ்டிக் பிளேயர்ஸ், ஸ்டோய்னிஸ் மாதிரி மேட்ச் வின்னர்ஸ், சாஹல் மற்றும் அர்ஷ்தீப் சிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் சிஎஸ்கேவுக்கு அவங்க சொந்த மண்ணுலயே கடும் நெருக்கடிய கொடுக்கும். ஓவராலா இந்த மேட்சோட வின்னிங் பிரிடிக்ஷனை பொறுத்தவரைக்கும் ஹோம் கண்டிஷன் மற்றும் ஸ்பின் பவுலிங் பலத்தை வச்சு பார்க்கும்போது சிஎஸ்கேவுக்கு வெற்றி வாய்ப்பு ஒரு 55% இருக்குன்னு சொல்லலாம். ஆனா பஞ்சாப் கிங்ஸ் அவங்களோட ஸ்பின் மற்றும் பேஸ் காம்பினேஷனை சரியா எக்ஸிகியூட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய ஷாக் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. IPL 2026 சீசன்ல இது ஒரு பிளாக்பஸ்டர் மேட்சா அமையும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மேட்ச்ல ருதுராஜ் தலைமையிலான சிஎஸ்கே வின் பண்ணுமா இல்ல ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணுமான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.